வணக்கம் my dear friends and subscribers, welcome back to Crickals YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உமன்ஸ் பிரீமியர் லீக் 2024க்கான மூணாவது மேட்ச் குஜராத் ஜெயின்ஸ் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ். இந்த ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சீசனோட முதல் மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு எகெயின்ஸ்டா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான சேசிங் ஆடி கடைசி பால்ல 6 அடிச்சு மேட்சை வின் பண்ணாங்க. அங்க இருந்து இங்க குஜராத் ஜெயின்ஸ் நேருக்கு நேர் போட்டி போட போறாங்க. குஜராத் ஜெயின்ஸ்க்கு இந்த சீசனோட முதல் மேட்ச் இது. இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்ப நடக்க போகுது அப்படின்னா 25th February நைட்டு 7:30 மணிக்கு சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, கிராண்ட் லீக்கான டீம் எப்படிலாம் மேக் பண்ணலாம், கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ் அண்ட் தென் கிராண்ட் லீக்ல எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜில டீமை பிக் பண்ணலாம், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். லாஸ்ட் half an hourல ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் எல்லாமே ஃப்ரீயாவே கொடுத்துட்டு வரோம். இந்த மாதிரி ஒரு பேஸ் டீம் கொடுத்துருவோம். இந்த டீம் அப்படியே உங்களுக்கு சேஃபா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. இல்லைன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுது அப்படின்னா சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூர்ல தான் மேட்ச் நடக்க போகுது. பெங்களூர் கிரவுண்ட் அப்படின்னு வந்துட்டாலே பிளாட் விக்கெட். ஸோ மோஸ்ட்லி அதன் காரணமாக பேட்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரபிளான ட்ராக்னு சொல்லலாம். எவ்வளோ ரன்னாலும் இந்த வென்யூல சேஸ் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதுல இந்த பர்டிகுலர் வென்யூல ரீசெண்ட் டைம்ல பிளாக் சாயில் பிச் யூஸ் பண்றதுனால ஒன்னு ஹை ஸ்கோரிங்கா இருக்கும், இல்லை அப்படின்னா லோ ஸ்கோர்லயே மேட்ச் முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகப்படியான பாசிபிள் இருக்கு அப்படிங்கிறத பிச் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஓவரால் 2 மேட்சஸ் 2 டீம் நேருக்கு நேர் மோதி இருக்காங்க. அந்த 2 மேட்சுமே மும்பை இந்தியன்ஸ் தான் மேட்சை வின் பண்ணி கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க. ஸோ குஜராத் ஜெயின்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது மும்பை இந்தியன்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் சைடா தான் இருக்காங்க. இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் கடைசியா நடந்த 5 T20 மேட்சஸ்ல ஓவராலா 43 விக்கெட்ஸ் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. அதுல பேஸ் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் 18 விக்கெட்டும், ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் 25 விக்கெட் எடுத்துறாங்க. ஓவராலா பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகப்படியான விக்கெட்ஸ் கிடைச்சிருந்தாலும் இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரபிளான ட்ராக் தான், பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக் தான் பெங்களூர் கிரவுண்ட் பொறுத்த வரைக்கும். அந்த நீங்க என்ன ஃபேண்டசியில பிளே பண்றதுக்கு ட்ரீம் லெவனுக்கு மாறா ஒரு ஆப் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு ஸ்பாட்டஸ் ஆப் ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும். ஸ்பாட்டஸ் ஆப்போட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். ஸ்மால் லீக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப், எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன் இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா கஸ்டமர் கேர்ல நம்மளோட லாங்குவேஜ் தமிழ்லயே பேசிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான அட்வான்டேஜஸ் ஸ்பாட்டஸ் ஆப்ல இருக்கு. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம இந்த உமன்ஸ் T20 லீக்கு லீடர் போர்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் வரீங்க அப்படின்னா 1 lakh, செகண்ட் 50,000 இந்த மாதிரி கேஷ் பிரைசஸா கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப். ஒரு முறை நீங்க ஸ்பாட்டஸ் ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் ஃபீல் பண்ணுவீங்க. ஸ்பாட்டஸ் ஆப்போட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருவோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்த்துருவோம். மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹைலி மேத்யூஸ் அண்ட் தென் யாஸ்டிகா பாட்டியா 2 பேர் தான் இயர்லி இன்னிங்ஸை ஓபன் பண்ண போறாங்க. 1 downல என் சிவர் பிராண்ட் அண்ட் தென் ஹர்மன்பிரீத் கவுர், அமிலா கேர், பூஜா வஸ்டகர், ஏ கவுர் அண்ட் தென் சஞ்சனா, எஸ் இஸ்மாயில், கீர்த்தனா பாலகிருஷ்ணன், எஸ் இசாக். இதுதான் மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என் சிவர் பிராண்ட், எஸ் இஸ்மாயில், அமிலா கேர் இவங்க 3 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஓவராலா இங்கே 12 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அண்ட் தென் பூஜா வஸ்டகட் இருந்து ஒரு 2 ஓவர் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இங்க ஒரு 14 ஓவர். அண்ட் தென் ஹைலி மேத்யூஸ் இருந்து ஒரு 2 ஓவர். ஆல்மோஸ்ட் இவங்களே 16 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க 4 ஓவரை தான் கீர்த்தனா பாஸ்கரன் அண்ட் தென் எஸ் இசாக் இவங்க 2 பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்ற மாதிரி இருக்கும். அதுல 2ல இருந்து 3 ஓவர் வரைக்குமே இசாக் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. 1 or 2 ஓவர்ஸ் மட்டும்தான் கீர்த்தனா பாலகிருஷ்ணன் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜில தான் மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ் பவுலிங் யூனிட்டை
பவுல் பண்ணுவாங்க. அண்ட் தென் குஜராத் ஜெயின்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா பெத் மூனி, லாரா வோல்பெட் 2 பேர் தான் இயர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. 1 டவுன்ல ஹேமலதா அண்ட் தென் ஹெச்டிஆல், ஆஸ்லிக் கார்னர், வேதா கிருஷ்ணமூர்த்தி, ஸ்னேர் ராணா, தகுகு, டி கன்வர், எம் கசியாப், எம் சிங். இதுதான் குஜராத் ஜெயின்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா 4 ஓவர் எந்தெந்த பவுலர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க? ஆஸ்லிக் கார்னர், ஸ்னேர் ராணா அண்ட் தென் டகுகு, இவங்க 3 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கேயே 12 ஓவர் வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவர் தான் கன்வர், காசியாப், எம் சிங் இவங்க 3 பேரும் ஷேர் பண்ணி பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல ஒரு சில மேட்சஸ் விக்கெட்டை எந்த பவுலருக்கு கிடைக்கல அப்படின்னா டியால் கூட 1ல இருந்து ஒரு 2 ஓவர் ஒரு சில மேட்ச் பவுல் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி பவுலிங் ஸ்ட்ராட்டஜில தான் குஜராத் ஜெயின்ஸ் பவுல் பண்ண போறாங்க. இப்ப 2 டீம்ல இருந்தும் எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், கிராண்ட் லீக்கு யார் யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க, கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே டெப்தா பார்க்க போறோம். மோஸ்ட்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். இப்போ 2 டீம்ல இருந்தும் நம்ம ஒரு இம்பார்ட்டன்டான 6 பிளேயர், இவங்க மோஸ்ட்லி கிராண்ட் லீக்கு ரொம்ப ரொம்ப சூட்டபிளான பிளேயரா இருப்பாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்கள தான் பிக் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிராண்ட் லீக் அப்படின்னு வந்துட்டோம் அப்படின்னாலே 6ல இருந்து ஒரு 8 பிளேயர்ஸை நீங்க சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. பேலன்ஸ் இருக்க ஒரு 3ல இருந்து ஒரு 5 பிளேயர்ஸ் மட்டும் ரிஸ்க் எடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எவரி மேட்ச் நம்மளால ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த 6 பேருமே சேஃபான ஆப்ஷன் வந்துருவாங்க. ஏன்னா மோஸ்ட்லி இவங்க எல்லாருமே டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ அந்த 6 பிளேயர்ல யாருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் யார் யாரெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா என் சிவர் பிராண்ட் பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸோட ஒரு பெஸ்டான ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். 1 டவுன்லயே பேட்டிங்ல வர போறாங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம 4 ஓவர் பவுல்ல கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ ஒரு டியூவல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். எவரி மேட்ச் 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் இவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். 1 டவுன்லயே வரனால 15ல இருந்து ஒரு 25 ரன் சாலிடா எதிர்பார்க்கலாம். ஓவரால் ஃபேண்டசி வைஸ் பார்க்கறோம் அப்படின்னா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எவரி மேட்ச் நம்ம சிவர் பிராண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா பேட்டிங்ல ஃபிளாப் ஆனாலும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதுனால அதுல ஒரு 2 விக்கெட் எடுத்தா கூட ஈஸியா ட்ரீம் டீம்ல வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. லாஸ்ட் மேட்ச் சேம் அதே மாதிரி தான் 10ல இருந்து ஒரு 15 ரன்குள்ள விக்கெட் விட்டுருந்தாங்க. ஆனா 2 விக்கெட் எடுத்திருந்தனால ஒரு 70+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி பெஸ்டான ஆப்ஷன் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா டியூவல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். அண்ட் தென் ஆஸ்லிக் கார்னர் பொறுத்த வரைக்கும் அவங்களுமே டியூவல் ஆப்ஷன் பேட்டிங்ல 2nd டவுன் வரதான் 3rd டவுன்ல வந்துறாங்க. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண போறாங்க. ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் ஸ்பின்னர், ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். கண்டிப்பா இவற்றுங்க நம்ம ஒரு விக்கெட் மினிமம் எதிர்பார்க்கலாம். பேட்டிங்ல ஆவரேஜா ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன் ஆடக்கூடிய பிளேயர். ஸோ ஓவராலா ஃபேண்டசி வைஸ் வரும் அப்படின்னா ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம ஆஸ்லிக் கார்னெட் இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. அண்ட் தென் அமிலா கர் டியூவல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். 4 ஓவர் இவங்களுமே கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர். அண்ட் தென் பேட்டிங்லயும் 2nd or 3rd டவுன்ல பேட்டிங்ல உள்ள வராங்க. ஸோ ஒரு டியூவல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ அதை கன்சிடர் பண்ணி இவங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்க காரணத்தினால நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சேஃபான ஆப்ஷன்ல வச்சிருக்கோம். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் செகண்ட் இன்னிங்ஸ்ல எல்லாம் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா கேப்டன் ஆப்ஷன்லேயே நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா லெக் பிரேக் ஸ்பின்னர் செகண்ட் இன்னிங்ஸ்ல நிறைய விதமான விக்கெட்ஸ் கிடைக்கும். அண்ட் தென் பெத் மூனி அவங்களுமே டியூவல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர் தான். ரொம்ப ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். ஆவரேஜா அவங்க பேட்ல இருந்து நம்ம 20ல இருந்து ஒரு 25 ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். விக்கெட் கீப்பர் பண்றதான பாசிபிலிட்டி இருக்கு. சப்போஸ் விக்கெட் கீப்பர் பண்றாங்க அப்படின்னா நீங்க கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல கூட இவங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம். போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, இல்ல விக்கெட் கீப்பர் பண்ண போறல பிளேயர் அதான் பிளே பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க சேஃபான ஆப்ஷன்ல மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சேஃபா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஹைலி மேத்யூஸ் லாஸ்ட் மேட்ச் டோட்டலி செம்ம ஃபிளாப் ஆயிருந்தாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு டியூவல் அட்வான்டேஜஸ் இருக்கு. ஏன்னா இயர்லியா இன்னிங்ஸை ஓபன் பண்றாங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம 2 ஓவர் மினிமம் பவுல் பண்ணிடுறாங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம மேட்சுக்கு 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிள் கூட ஹைலி மேத்யூஸ் இருக்கு. ஏன்னா அதிகமா கேட்ச் வர இடத்துல தான் அவங்களுமே ஃபீல்டிங்ல நிக்கிறாங்க. ஸோ ஒரு கேட்சாவது மினிமம் பிடிச்சிடுறாங்க. ஓவரால இவங்க கிட்ட இருந்து இந்த மேட்ச் நம்ம ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸை நம்ம ஹைலி மேத்யூஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த சேஃபான ஆப்ஷன்லேயே ஒருத்தர் ரிஸ்கா நம்ம ட்ரை பண்ணிருக்கோம் அப்படின்னா அது ஸ்னேர் ராணா. எந்த ஒரு காரணத்துக்காக ட்ரை பண்ணிருக்கோம் அப்படின்னா சப்போஸ் குஜராத் ஜெயின்ஸ் டாப் ஆர்டர்ல ஒரு கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி மேட்ச்ல இவங்களோட பேட்ல இருந்து ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர். அதுல ஒரு விக்கெட் எடுத்துட்டா கூட ஈஸியா ஓவரால ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாங்க. உமன்ஸ் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துட்டாலே அவங்க ஈஸியா ட்ரீம் டீம் வரது பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இவங்க 6 பேருமே சேஃபான ஆப்ஷன் வந்துருவாங்க. நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சேஃபா இவங்களை மூவ் ஆன் பண்ணி பாருங்க.
அண்ட் தென் இப்போ லோ பர்சன்டேஜ்ல இம்பார்ட்டன்டான பிக் இவங்க 3 பேர் ரொம்ப ரொம்ப லோ பர்சன்டேஜான பிக், கம்மியான யூசர்ஸ் தான் பிக் பண்ணிருப்பாங்க. இவங்க ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ரேங்க் வைஸ் ஒரு டாப்ல போவோம். இல்ல சப்போஸ் இவங்களால பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா நம்ம ரேங்க் வைஸ் கீழே வந்துருவோம். இவங்க 3 பேருக்கு நம்ம எதனால சூஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய சான்ஸ் அதை யூஸ் பண்ணி தான் நம்ம பிக் பண்ணிருக்கோம். பூஜா வஸ்டகர் பொறுத்த வரைக்கும் 2 ஓவர் எவரி மேட்ச் பவுல் பண்றாங்க. அந்த 2 ஓவர்ல நல்லா கொஞ்சம் எக்கனாமியா பவுல் பண்றாங்க. அதுல 1 or 2 விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா அது 3வது ஓவர் கண்டினியூ ஆகும். இல்ல அப்படின்னா அந்த 2 ஓவரை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம பேட்டிங்ல 4th டவுன்ல வரனால ஸோ மேல டாப் ஆர்டர்ல அன்பார்ச்சுனேட்டா கொலாப்ஸ் ஆகிடுச்சு. இவங்க உள்ள வந்து ஒரு 20ல இருந்து ஒரு 25 ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா பூஜா வஸ்டகர் இந்த மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் ஹேமலதா பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல 1 down or 2nd டவுன்லயே வர போறாங்க. சப்போஸ் உள்ள நின்னுட்டாங்க ஒரு 30+ ரன் ஆடிட்டாங்க அப்படின்னா இவங்களுமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்க போறாங்க. எதனாலனா மேல டாப் ஆர்டர்ல வரனால ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம லோ பர்சன்டேஜ்ல ட்ரை பண்ணி பார்த்திருக்கோம். அண்ட் தென் எம் சிங் பொறுத்த வரைக்கும் 2ல இருந்து ஒரு 3 ஓவர் ரைட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட் பவுலர் இந்த மாதிரி ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க. கொஞ்சம் 1 or 2 விக்கெட்ஸ் ஒரு விக்கெட்டுங்கிறது ஒரு 2 விக்கெட்டா கிடைச்சிருச்சு அப்படின்னா இவங்களுமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த மேட்ச் இருக்கிறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இவங்க 3 பேர்த்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரிஸ்கான ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க இவங்க எல்லாருமே 40ல இருந்து ஒரு 70% யூசர்ஸ் இவங்கள ட்ரை பண்ணி பார்த்துப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் யார் அப்படின்னா யாஸ்டிகா பாட்டியா. யாஸ்டிகா பாட்டியா பொறுத்த வரைக்கும் அவங்களுமே டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர் தான். ஏன்னா விக்கெட் கீப்பர் பண்றாங்க. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம டாப் ஆர்டர்லயே பேட்டிங்ல உள்ள வர போறாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இவங்க பேட்ல இருந்து நம்ம ஒரு 5ல இருந்து ஒரு 15 ரன் இதுக்குள்ளேயே இவங்க விக்கெட் ஒருத்தான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதுவே சேசிங் அப்படின்னா 15+ ரன் நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ யாஸ்டிகா பாட்டியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா நீங்க 50-50 ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுவே செகண்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா நீங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணி செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா யாஸ்டிகா பாட்டியாவை நீங்க டிராப் பண்ணிட்டு இசாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே ஃபேவரபிளான வென்யூ. ஸோ அந்த மாதிரி டைம்ல அவங்க ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இசாக் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. ஸோ பாட்டியாவே இசாக்கையும் நீங்க சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஹர்மன்பிரீத் கவுர் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குமே பேட்டிங் சான்ஸ் மட்டும் தான் இருக்கு. அவங்க பவுல் பண்ண போறது இல்லை. ஃபீல்டிங்லயே அதிகமா லாங்ல நின்று கேட்ச் பிடிப்பாங்களா அப்படிங்கிறதுமே மிகப்பெரிய டவுட் தான். ஃபீல்டிங்ல மோஸ்ட்லி உள்ளதான் நிற்பாங்க. அதுல கேட்ச் பிடிக்கிறதான சான்ஸ் கூட ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ பேட்டிங் சான்ஸ் மட்டும் தான் இருக்கனால நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா ரீசெண்டே ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். அண்ட் தென் லாரா வால்வர்ட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா அவங்க பேட்ல இருந்து நம்ம ஒரு 10ல இருந்து ஒரு 20 ரன் நம்ம வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவே சேசிங் அப்படின்னா 25+ ரன் நம்ம சாலிடா லாரா வால்வர்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ரீசெண்ட் டைம்ல ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கனால மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா அவங்களோட மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் டாப் ஆர்டர்ல இன்னிங்ஸை ஓபன் பண்றாங்க. அண்ட் தென் அவங்க கூட பெத் மூனி ஓபன் பண்ண போறாங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் ஓபன் பண்ற எப்பவுமே நிறைய சக்சஸ் தான் இருக்கு. அதனால லாரா வால்வர்ட்டை 50-50 ஆப்ஷன்ல சஃபல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் ஹர்ஷ் டியால் பொறுத்த வரைக்கும் 1 down or 2nd டவுன்ல பேட்டிங்ல உள்ள வர போறாங்க. ஸோ டாப் ஆர்டர்ல இருக்க பெத் மூனி அண்ட் தென் லாரா வால்வர்ட் அண்ட் தென் டி ஹேமலதா இவங்கலாம் கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுட்டாங்க அப்படின்னா டியால் பேட்ல இருந்து ஒரு நல்ல ஸ்கோர் வரதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம இவங்க ஃபீல்டிங்ல அதிகமா லாங்ல நிக்கிறனால 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அதை கன்சிடர் பண்ணி இவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் டி.எல். டகுகு பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பவுலர். ஸோ அதை கன்சிடர் பண்ணி சப்போஸ் 1ல இருந்து ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாங்க. அதை கன்சிடர் பண்ணி நம்ம அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். இல்ல நீங்க டகு வச்சு ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இஸ்மாயில் நீங்க அவங்கள கூட நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. லைன் அண்ட் லென்த் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நல்ல ஃபேஸ் போடக்கூடிய பவுலர். இனிஷியலா நியூ பால் விக்கெட்டை எடுத்துறாங்க. அந்த நியூ பால்ல ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டை கன்வெர்ட் ஆயிடுச்சு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இஸ்மாயில் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. ஸோ டகு இஸ்மாயில் இவங்க 2 பேர்த்தையும் உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபுல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ கிராண்ட் லீக்கான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அமிலா கர் 1, ஆஸ்லி கார்ட்னர் 2, ஹைலின் மேத்யூஸ் 3, பெத் மூனி 4, என் சிவர் பண்ட் 5, ஸ்னேர் ராணா 6, யாஸ்டிகா பாட்டியா 7, லாரா வால்வர்ட் 8. யாஸ்டிகா பாட்டியா சேசிங் பண்ண போறாங்க அப்படின்னா மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண போறாங்க அப்படின்னா இசாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் லாரா வால்வர்ட் 8, ஹெச்டிஎல் 9,
ஹர்மன் பிரீத் கவுர் 10, தகுகு இஸ்மாயில் 2 பேரையும் சஃபல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க 11. அண்ட் தென் பூஜா வஸ்டிகர் ரிஸ்கான ஆப்ஷன், டி ஹேமலதா ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன், அண்ட் தென் எம் சிங் இவங்க 3 பேருமே ரொம்ப ரிஸ்கான ஆப்ஷன். இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 14 பிளேயரை யூஸ் பண்ணி ஒரு 11 பிளேயரை கொண்ட ஒரு டீமை நம்ம சூஸ் பண்ண போறோம். இதுல இருந்து ஒரு 8 பேர் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு மோஸ்ட்லி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. அதுவே 10 பேர் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்போ டீமை செலக்ட் பண்ணிட்டோம். இதுல இருந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் தான் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன். அதுல யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதுல சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அப்படின்னா என் சிவர் பிரண்ட் 4 ஓவர் பவுல் பண்ண போறாங்க. டாப் ஆர்டர்ல பேட்டிங்ல வர போறாங்க. அந்த ஆஷ்லி கார்ட்னர் நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர், 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க. அவங்களும் செகண்ட் ஆர் தேர்ட் ஓவர்ல பேட்டிங்ல வர போறாங்க. சேம் அதே கான்செப்ட் தான் அமிலா கர். ஸோ இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. மோஸ்ட்லி மேக்ஸ் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்கள தான் சேஃபா கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. இதுல நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து நீங்க ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா பெத் மூனி பேட்டிங் ஆர்டர் மட்டும் தான். சப்போஸ் இவங்க நின்றுட்டாங்க அப்படின்னா 50+ கன்வெர்ட் பண்ணக்கூடிய பிளேயர், ரொம்பவே எபிலிட்டியான பிளேயர், நல்ல எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர். ஸோ அதை கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துரும். ஹைலி மேத்யூஸ் லாஸ்ட் மேட்ச் ஃபிளாப் ஆனால மேக்ஸ் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ டாப் ஆர்டர்ல பேட்டிங்ல வராங்க. 2 ஓவர் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய பிளேயர். இவங்க பேட்ல பட்டுருச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஹார்டு ஹிட்டர், ஒரு குயிக்கா ஸ்கோர் வந்துடும். அதை கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். அந்த லாரா வால்வர்ட் இவங்களுமே உள்ள நின்றுட்டாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கோர் ஆடுறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதுன பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.